ஹலோ ஆல், வெல்கம் டு மஹீஸ் மேக்ஸ் அகாடமி. வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு நாம 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் எக்ஸசைஸ் 6.1ல உள்ள 10th ப்ராப்ளம் தான் சால்வ் பண்ண போறோம். If cos theta divided by 1 plus sin theta equal to 1 by a, then prove that a squared minus 1 divided by a squared plus 1 equal to sin theta. அதாவது பாத்தீங்கன்னா 1 by a ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்க, தென் ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்து இதை வந்து ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சைனு காசுன்னு இருக்கலாம், ரொம்ப ஒரி பண்ணிக்க வேணாம், ரொம்பவே ஈஸியாக நம்ம சால்வ் பண்ணலாம். ஸோ இப்போ இந்த 1 by a இருக்கு இல்லையா, 1 by a நம்ம ஏ வேல்யூ ரொம்பவே ஈஸியாக எடுத்துக்க முடியும். ஸோ அந்த ஏ வச்சு தான் என்ன பண்ண போகிறோம், இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்குல்ல, லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைச்சிரும்னா இந்த ரைட் ஹேண்ட் சைடு வேல்யூ கிடைச்சிடும். ஸோ அந்த மாதிரி தான் நம்ம இதை வந்து ப்ரூவ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து கொஸ்டினில் கொடுத்துருக்க 1 by a ஈக்குவல் டு cos theta divided by 1 plus sin thetaன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இதுலேருந்து ஏ வேல்யூ நம்ம எடுத்துக்க போகிறோம் ஃபஸ்ட்டு. ஸோ 1 by a வந்து ஏயா சேஞ்ச் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா ரெசிப்ரோக்கலாக சேஞ்ச் பண்ணுவோம். ரெசிப்ரோக்கலாக சேஞ்ச் பண்ணும்போது ஏயா மாறிட்டோம் நமக்கு. ஸோ இந்த சைடும் நம்ம என்ன மாறும், ரெசிப்ரோக்கலாக மாறும். ஸோ 1 plus sin theta டிவைடட் பை காஸ் தீட்டா நமக்கு கிடைக்கும். கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா ஏ ஸ்கொயர்டு இருக்குது. ஸோ அடுத்து வந்து என்ன பண்ண போகிறோம்னா ஸ்கொயர் பண்ண போகிறோம். ஸ்கொயர் பண்ணும்போது ஏ ஸ்கொயர், இந்த சைடு ஹோல் ஸ்கொயர்னு கிடைக்கும் நமக்கு. ஹோல் ஸ்கொயருங்கிறப்ப 1 ப்ளஸ் சைன் தீட்டா ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை காஸ் ஸ்கொயர் தீட்டான்னு கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நியூமரேட்டரில் ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட்டில் இருக்குது. ஸோ வந்து ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர் அந்த ஃபார்மேட்டில் என்ன பண்ண போகிறோம், எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுத போகிறோம். அப்படி எழுதணும்னா 1 ப்ளஸ் sin square theta plus 2 sin theta divided by cos square theta நமக்கு கிடைக்கும். இது வந்து எதோட வேல்யூ தான், ஏ ஸ்கொயரோட வேல்யூ தான். இப்போ வந்து கொஸ்டினில் வந்து -1 இருக்குது. ஸோ இந்த ஏ ஸ்கொயர் வேல்யூவை நோட் பண்ணி வச்சுக்குவோம். இப்போ இதில் வந்து -1ன்னு போட்டு ஒரு டேர்ம் கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி டினாமினேட்டருக்கு +1ன்னு போட்டு ஒரு டேர்ம் கண்டுபிடிக்கணும். அது ரெண்டையும் டிவைட் பண்ணும்போது நமக்கு இந்த வேல்யூ என்ன வந்துடும், ஈஸியாகவே வந்துடும். ஸோ -1ன்னு போடுறப்ப இந்த மாதிரி தான் நம்ம எழுதுவோம். டினாமினேட்டர்லையும் 1 இருக்கிறதா அர்த்தம். ஸோ இப்போ வந்து எல்சிஎம் எடுத்து நம்ம வந்து சப்ராக்ட் பண்ணணும். அப்படி பண்ணோம்னா காஸ் ஸ்கொயர்னு வரும் இல்லையா. ஸோ ஃபைனல் நமக்கு என்ன கிடைக்கும்னா 1 ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் 2 சைன் தீட்டா அண்ட் இங்கே வந்து ஒரு மைனஸை சேர்த்து இந்த காஸ் ஸ்கொயரால் மல்டிப்ளை பண்ணுவோம் இல்லையா. ஸோ மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா டிவைடட் பை காஸ் ஸ்கொயர் தீட்டா நமக்கு கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இதை ஏதாவது சிம்பிளிஃபை பண்ண முடியுமான்னு பார்ப்போம். அதுக்கு வந்து என்ன பண்ண போகிறோம்னா இந்த 1 அண்ட் இந்த காஸ் ஸ்கொயர் 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் என்ன வரும், நமக்கு சைன் ஸ்கொயர் தீட்டான்னு நமக்கு தெரியும். ஸோ அந்த இடத்துல என்ன பண்ண போகிறோம், அந்த சைன் ஸ்கொயர் வேல்யூவை என்ன பண்ண போகிறோம், சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அப்படி சப்ஸ்டியூட் பண்ணோம்னா சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் ஆல்ரெடி ஒரு சைன் ஸ்கொயர் தீட்டா இருக்குது ப்ளஸ் 2 சைன் தீட்டா டிவைடட் பை காஸ் ஸ்கொயர் தீட்டா. இப்போ பார்த்தீங்கன்னா சைன் ஸ்கொயர் ப்ளஸ் சைன் ஸ்கொயர் வந்து 2 சைன் ஸ்கொயர் நமக்கு கிடைக்கும். ஸோ ஃபைனலாக 2 சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் 2 சைன் தீட்டா டிவைடட் பை காஸ் ஸ்கொயர் தீட்டா. இது வந்து ஏ ஸ்கொயர் -1ஓட வேல்யூ. இதே மாதிரி ஏ ஸ்கொயர் +1க்கு நம்ம என்ன பண்ணணும், ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் ரெண்டையும் என்ன பண்ண போகிறோம், டிவைட் பண்ணுவோம். ஸோ இப்போ ஏ ஸ்கொயர் +1 வேல்யூ, இப்போ வந்து +1 நம்ம என்ன பண்ணிக்கிறோம், ஆட் பண்ணிக்கிறோம். டினாமினேட்டர்லையும் 1 இருக்கிறதா அர்த்தம். இப்போ இங்கேயும் என்ன பண்ண போகிறோம், எல்சிஎம் எடுத்து ஆட் பண்ண போகிறோம். அப்படி ஆட் பண்ணும்போது ஒரு காஸ் ஸ்கொயர் வந்து நமக்கு என்ன ஆகும், எக்ஸ்ட்ராவாக ஆட் ஆகும். அப்படி ஆட் ஆச்சுன்னா 1 ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் 2 சைன் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா டிவைடட் பை காஸ் ஸ்கொயர் தீட்டா அப்படின்னு நமக்கு கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சைன் ஸ்கொயர் இருக்குது, இங்கே ஒரு காஸ் ஸ்கொயர் இருக்குது. ரெண்டையும் ஆட் பண்ணும்போது அதோடைய வேல்யூ 1ங்கிறது நமக்கு தெரியும். அது ஒரு ஃபார்முலா இல்லையா. ஸோ ஆல்ரெடி இங்கே ஒரு 1ங்கிற வேல்யூ இருக்குது. ஸோ 1 + 1 என்ன ஆயிடும், 2 ஆயிடும். 2 + 2 சைன் தீட்டா டிவைடட் பை காஸ் ஸ்கொயர் தீட்டா. இது வந்து ஏ ஸ்கொயர் +1ஓட வேல்யூ. ஆல்ரெடி நம்ம வந்து ஏ ஸ்கொயர் -1க்கு வேல்யூ ஃபைண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ரெண்டையும் டிவைட் பண்ணி நம்ம அந்த ரைட் ஹேண்ட் சைடு வேல்யூவை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ அவங்க கொடுத்துருந்த எக்ஸ்பிரஷனில் இப்போ நம்ம கண்டுபிடிச்ச வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணோம்னா இந்த மாதிரி தான் கிடைக்கும். இப்போ இதில் எதெல்லாம் நம்ம கேன்சல் பண்ண முடியும்னு நம்ம பார்த்துருவோம். ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு இந்த காஸ் ஸ்கொயர் என்ன ஆகிடும், அப்படியே கேன்சல் ஆகிடும். இப்போ ரிமைனிங் வந்து பார்த்திங்கன்னா இந்த வேல்யூவில் வந்து 2 சைனுங்கிறது ரெண்டுத்துலேயுமே காமனாக இருக்குது. அதை நம்ம என்ன பண்ண போகிறோம், இப்போ காமனாக எடுக்க போகிறோம். அப்படி காமனாக எடுத்துட்டோம்னா 2 சைன் தீட்டாவாக காமனாக எடுத்தோம்னா ரிமைனிங் சைன் தீட்டா +1ங்கிற வேல்யூ கிடைக்கும். டினாமினேட்டரில் இங்கே 2ங்கிற வேல்யூ காமனாக இருக்குது. ஸோ 2வை காமனாக எடுத்துட்டோம் அப்படின்னாக்க 1 ப்ளஸ் சைன் தீட்டா அப்படிங்கிற வேல்யூ இருக்கும். ஸோ இந்த 2 என்ன பண்ணிடலாம், நம்ம கேன்சல் பண்ணிடலாம். இந்த சைன் தீட்டா +1 சைன் தீட்டா +1 என்ன பண்ணிடலாம், கேன்சல் பண்ணிடலாம். ஸோ ஃபைனலாக நமக்கு சைன் தீட்டாங்கிற வேல்யூ கிடச்சிருக்கு. இதுதான்
ரைட் ஹேண்ட் சைடில் இருந்துச்சு இல்லையா, நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். இது போல் மேலும் வீடியோக்களை பார்க்குறதுக்கு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.